ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு எலக்ட்ரிக் பைக்கில் நமக்கு 12 வோல்ட் லைட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் லைட்டு, ஹார்னு, இண்டிகேட்ரு, ஸோ அது எப்படி கனெக்ஷன் பண்ணுறதுன்னு தெரியல. இந்த வீடியோவில் நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி உங்கள் எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் மேபி இந்த மாதிரி லைட்டோ இல்லைனா இண்டிகேட்டரோ ஹார்னோ ஒர்க் ஆகலைன்னா என்ன மாதிரி நம்ம ஃபால்ட் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை கிளியராக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு டெமோக்காக சில பேசிக்கான விஷயங்கள்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து பேட்டரி பேக்கு. ஓகே, இது 48 வோல்ட் பேட்டரியாக இருக்கலாம், இல்லை 60 வோல்ட் பேட்டரியாக இருக்கலாம், இல்லை 72 வோல்ட் பேட்டரியாக இருக்கலாம். ஸோ டெமோக்காக ஒரு லைட்டு, 12 வோல்ட் லைட்டு. ஸோ நமக்கு மல்டிமீட்டர் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் ஒரு சுவிட்ச். ஓகேவா, நம்ம லைட் ஆன் ஆஃப் பண்ணுவோம்ல, ஸோ அது எப்படி நீங்களே கனெக்ஷன் பண்ணலாம் சொல்லிட்டு டெமோ சுவிட்ச் இது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா டிசி டு டிசி கன்வெர்ட்டர். ஸோ இந்த கன்வெர்ட்டர் தான் உங்களுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதில் நீங்கள் கன்வெர்ட்டர் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நமக்கு பைக்கில் கொடுக்கக்கூடிய வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா மோட்டருடைய வோல்ட் 48 வோல்ட்டாக இருக்கலாம், இல்லை 60 வோல்ட் மோட்டர் பேட்டரியாக இருக்கலாம். ஸோ அந்த 48 வோல்ட் மோட்டரை பேட்டரியை நமக்கு 12 வோல்ட் லைட் எரிய வைக்கணும். ஸோ இது வந்து டேரெக்டாக நமக்கு 12 வோல்ட் வந்து இந்த லைட்டில் கொடுத்தோன்னா லைட் கண்டிப்பாக ஃபியூஸ் போயிடும். ஸோ ஹார்ன் எதுவுமே ஒர்க் ஆகாது 48 வோல்ட் சிஸ்டமில். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ஒரு கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணணும். ஸோ அதிகமான வோல்டேஜால் கம்மியான வோல்டேஜாக மாற்றி தரக்கூடிய டிவைஸ் தான் கன்வெர்ட்டர். ஓகேங்களா, இந்த கன்வெர்ட்டருடைய பர்பஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 48 வோல்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை 60 வோல்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை அடுத்தது ஒரு 72 வோல்ட்டாக இருந்தாலும் சரி, நமக்கு 12 வோல்ட் அவுட்புட்டில் 10 ஆம்ஸ் வந்து ஆம்ஸ் ரேஷியோவில் நமக்கு அவுட்புட் கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த கன்வெர்ட்டர் மேபி ஃபெயிலியர் ஆச்சுனாலுமே உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய வெஹிக்கிளில் ஹெட்லைட் எரியாது, இண்டிகேட்டர் ஒர்க் ஆகாது, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஹார்ன் ஒர்க் ஆகாது. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே மேபி ஃபெயிலியர் இருந்தால் இந்த கன்வெர்ட்டர் நம்ம செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் புதுசாக கனெக்ஷன் பண்ணுறதுனாலும் இந்த கன்வெர்ட்டர் மெயினாக நமக்கு தேவைப்படும். ஓகேங்களா, ஸோ இந்த கன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஒயரிங் கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இதிலே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒயரிங் கனெக்ஷன் டீட்டெயில் எல்லாமே ஆல்மோஸ்ட் கொடுத்துருப்பாங்க. எல்லோ வந்து அவுட்புட் 12 வோல்ட் வரும், பிளாக்கு அண்டு ரெட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான 48 வோல்ட் இன்புட் கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த கன்வெர்ட்டர் ரன் ஆகிறதுக்கு தேவையான 48 வோல்ட் இன்புட் பார்த்திங்கன்னா இது வந்து ப்ளஸ்ஸு, இது மைனஸு. ஓகேங்களா, அவுட்புட் பார்த்திங்கன்னா நமக்கு 12 வோல்ட் வரும். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா, இந்த கன்வெர்ட்டர் வந்து ஒரு மெயினான இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆல்மோஸ்ட் மல்டிமீட்டர், நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சுவிட்சு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம என்ன செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த பேட்டரியுடைய வோல்டேஜ் எவ்வளோன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மல்டிமீட்டர் நீங்கள் ஆல்மோஸ்ட் தெரியலன்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த பேட்டரியுடைய வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 53 வோல்ட் இருக்குது. ஸோ 53 வோல்ட் நம்ம டேரெக்டாக லைட்டில் கொடுக்கும்போது கண்டிப்பாக ஃபியூஸ் போயிடும். ஸோ அதுக்கு பதிலாக அதை 12 வோல்ட்டை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, 53 வோல்ட் இருக்குது. ஸோ இந்த பேட்டரியிலேருந்து நான் எக்ஸ்டென்சர் ஒரு கனெக்டர் எடுத்துக்கிறேன். ஸோ இது கனெக்ட் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுங்கள். ப்ளஸ்ஸு மைனஸ் படிச்சுன்னா கண்டிப்பாக ஸ்பார்க் ஆகிடும். ஓகேங்களா, பயப்படாதீங்க. ஓகேங்களா, ஸோ இந்த கனெக்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு இதிலேருந்து அவுட்புட் வருதான்னு செக் பண்ணிப்போம். 53 வோல்ட் வருது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதை பத்திரமா ஒரு ஓரமாக வச்சுருங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுங்கள். கொஞ்சம் லைட்டாக நீங்கள் தெரியாமல் ஏதாச்சும் பண்ணாலுமே உங்களுக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆகிட்டு லைட்டாக ஸ்பார்க் வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இது தனியாக வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு இந்த கன்வெர்ட்டருக்கு ஆல்ரெடி நான் ஒரு ஃபீமேல் சாக்கெட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஸோ இப்போ கன்வெர்ட்டரில் வந்து இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃபீமேல் சாக்கெட் போட்டாச்சு. ஸோ இந்த பிளாக்குக்கு ஸ்ட்ரெயிட்டாக இந்த பிளாக்கு, இந்த ரெட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ரெட்டு, இந்த க்ரீனுக்கு எல்லோக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு க்ரீன். ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும்னா, இந்த ரெட்டு இந்த பிளாக் வந்து 48 வோல்ட் இன்புட்டு. ஓகேங்களா, இந்த ரெண்டு பிளாக்கு நான் இன்புட் கொடுக்குறேன். இது 48 வோல்ட்டு. ஓகேங்களா, இது கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுங்க. இது வந்து நான் உங்களுக்கு டெமோக்காக தான் இந்த மாதிரி கொடுக்குறேன். பட் நீங்களுடைய பைக் பண்ணும்போதும் சரி, இல்லை நான் உங்களோட பைக் எப்படி இருக்கோ அப்படி கொடுத்துக்குங்க. ரெட்டு கொடுத்தாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம கன்வெர்ட்டர்லேருந்து வர பிளாக்கும் பேட்டரிலேருந்து வர பிளாக்கும் கனெக்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு கன்வெர்ட்டர்லேருந்து வர ரெட்டும் பேட்டரிலேருந்து வர ரெட்டும் கனெக்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரே ஒரு ஒயர் மட்டும் வெளியில் இருக்கும். ஸோ இதுதான் 12 வோல்ட் ப்ளஸ் சப்ளை. ஸோ இது இப்போ மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்ப்போம். இது ப்ளஸில் வச்சுட்டு
நெகட்டிவ் வந்து காமன் தான். நீங்கள் அதை பேட்டரி எண்ட்லேயே கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் மல்டிமீட்டரில் பார்க்கும்போது 12 வோல்ட் இருக்குங்களா, ஸோ நம்ம கொடுத்துருக்கூடிய கனெக்ஷன் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இதுவே ஒரு லைட்டில் கனெக்ஷன் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இது இப்போ நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு லைட் ஒன்று எடுத்துங்க, ப்ளஸ் வந்து இதில் கொடுத்துருங்க. ஓகேங்களா, ப்ளஸ் வந்து இதில் கனெக்ட் பண்ணிவிடுங்க. நமக்கு கன்வெர்ட்டர்லேருந்து வர ஒரே ஒரு 12 வோல்ட் வரல, அதில் கொடுத்துருந்தோம். நெகட்டிவ் வந்து காமன் தான். லைட் எரியுதுங்களா? ஸோ இதே கான்செப்டில் தான் நீங்களும் ஒயரிங் கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், இதுவே நான் சுவிட்ச் வழியாக கொடுக்கும்போது என்ன பண்ணேன்னா, இந்த ப்ளஸ் மட்டும் கொண்டு போய்ட்டு ஒரு சுவிட்ச் சீரியஸில் கொடுக்கணும். ஸோ அதுவும் நான் எப்படியும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போது இது வந்து லைட்டு, ஓகேங்களா, லைட்லேருந்து வர மைனஸ் வந்து நான் காமனாக கொடுத்துட்றேன். ஓகேங்களா, உங்களுக்கு மைனஸை பற்றி பிரச்சனை இல்லை, ப்ளஸ் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக பண்ணணும். மைனஸ் வந்து காமனாக கொடுத்துட்டேன்னா, ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு டெமோக்காக ஒரு சுவிட்ச் ஒன்று எடுத்திருக்கேன். ஓகேங்களா, புஷ் பட்டன் சுவிட்ச். ஓகேங்களா, எல்லா சுவிட்ச்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு வயரில் இன்புட் கொடுக்கணும், ஒரு வயரில் அவுட்புட் எடுக்கணும். ஓகேங்களா, ஸோ அந்த வயரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு வயரில் 12 வோல்ட் இன்புட் இதில் கொடுத்துருங்க. இது வந்து கன்வெர்ட்டர்லேருந்து வருதுங்கள, அந்த ஒயர் வந்து இங்கே கனெக்ட் பண்ணணும். இன்னொரு ஒயர் வந்து நமக்கு ஹெட்லைட்டில் பிளாக் வந்து நம்ம ஆல்ரெடி காமன் பண்ணியிருப்போம், ப்ளஸ் வந்து நமக்கு இது வழியாக கொடுக்கணும். கொடுத்தோடனே ஏறிதுங்களா, இப்போ சுவிட்ச் வந்து ஆனில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஆஃப் பண்ணிப்போம். ஆஃப் ஆயிடுச்சிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ இது வந்து நீங்கள் நார்மலாக புதுசாக எலக்ட்ரிக் பைக் பண்ணுறீங்கனாலும் இருந்தாலும் சரி, இல்லைனா ஆல்ரெடி இருக்க வண்டியில் ப்ராப்ளம் சேஞ்ச் பண்ணாலும் இந்த கன்வெர்ட்டரை சேஞ்ச் பண்ணாலே எப்போதும் உங்களுக்கு வந்து ஹெட்லைட்டு, ஹார்னு எல்லாமே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஸோ அகைன் ஒன்ஸ் சொல்கிறேன், கொஞ்சம் நல்லா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. நமக்கு பேட்ரி கனெக்ஷன் ப்ளஸ் மைனஸ் வரும். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து கன்வெர்ட்டர்லேருந்து வர ப்ளஸ் மைனஸ் ரெண்டும் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிவிடுங்க. கன்வெர்ட்டரில் எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர் இருக்கும். ஓகேங்களா, அந்த ஒயர் வந்து என்ன கலர் வேணால் இருக்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லோ தான் இப்போ வந்துட்டுருக்கு. ஸோ எல்லோ ஒயரை கொண்டு வந்து நமக்கு ஏதாச்சும் சுவிட்சில் இன்புட்டாக கொடுத்துட்டு அவுட்புட்டு கொண்டு போய்ட்டு லைட்டில் கொடுத்துருங்க. லைட்டுக்கு இருக்க பிளாக் வந்து காமனாக கொடுத்துருங்க. பிளாக் வந்து காமன், ப்ளஸ் மட்டும் இது வழியாக போகணும். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஹாரன் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா இண்டிகேட்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே விதமான டிவைஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு கன்வெர்ட்டரில் 12 வோல்ட் சப்ளை எப்படி அவுட்புட் எடுக்க சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பார்த்துருப்போம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பை பை. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.